வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா வினோ. ஓ, நீ இப்பதான் வந்தியா? ஆமா, கடையை திறந்து போட்டுட்டு எங்க போன? தண்ணி கேன் காலி ஆயிடுச்சு, அத சொல்றதுக்காக பக்கத்துல போயிருந்தேன். அதையே இவ்ளோ சோகமா சொல்ற? ஆமா, புதுக்கடை ஓனர் எப்படி? அவரு நம்மளுக்கு அடிமையா இல்ல நாம அவருக்கு அடிமையா? நீ வேற பத்மா, அவரோட கதையை கேட்டதுல இருந்து அவரை நினைச்சாலே ரொம்ப பாவமா இருக்கு. பாவமா இருக்கு. நம்ம நிலைமை இங்க பாவப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. இதுல நீ இன்னொருத்தரோட கதையை கேட்டு பாவப்படுறியா? நல்லா இருக்கு. நமக்குள்ள 1000 சோகம் இருந்தாலும் ஆறுதல் சொல்றதுக்காச்சு பக்கத்துல ஆளுங்க இருக்காங்கல்ல. ஆனா அவருக்கு அதுவும் இல்ல. சொல்ல போனா அவருக்கு தான் யாருங்கிறது அவருக்கே முழுசா தெரியல. வாழும் தெரசாவே உங்களுக்கு இறக்கப்படுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? கனகாமலே கரிசனம் காட்டுவீங்க. அப்படிலாம் இல்ல பத்மா, என்னமோ தெரியல, அவரை பார்த்தாலே ஏதோ ஒண்ணு தோணுது. இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்து பழகுன மாதிரி ஒரு உணர்வு வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், அவரோட பரிதாபத்தை கேட்டு நீங்க ரொம்ப உருகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி ஒரு நினைப்பு வருது. இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ்ங்கிற மாதிரி ஓ சோகமோ அவர் சோகமோ உங்களை ஒன்னாக்கி எனக்கமாக்கிருச்சு போல. வீடு வாங்கனே, உங்க கதை தான் ஓடிட்டு இருக்கீங்க. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நீங்க சொல்றது எதுவும் உண்மைங்கிற மாதிரி தோணலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன நம்ம கதையை கேட்டாதான் இந்நேரம் கண்ணீர் கங்கையாரா ஓடி இருக்குமே. நகைச்சுவையா? மொக்க ஜோக்கா நான் அடிக்கிறேங்கிறது எனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்படி பேசினாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஜோக் அடிக்காதன்னு மட்டும் என்கிட்ட சொல்றாதீங்க. கவலைப்படாதீங்க, இங்கேயும் உங்க மேல இறக்கப்பட்டு ஆறுதல் சொல்ல ஒருத்தங்க இருக்காங்க. அப்படியா? யாருமே இல்லாம இந்த சென்னைக்கு வந்தேன். இப்ப எனக்காக இறக்கப்பட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஆள் இருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உங்க கதையை விடுங்க. உங்க பேர் என்ன? அதுவாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் பெத்தவங்க பேரை வைப்பாங்க, மத்தவங்க அந்த பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு நானே பேர் வச்சுக்கிட்டேன். அப்படி என்ன பேருங்க? இப்போதைக்கு என் பேரு சிவா. ஏன் அந்த பேர் வச்சீங்க? பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒரு காரணம் இல்லமா. ஒரு நாள் தூக்கத்துல கனவுல யாரோ என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த பேரை வச்சுக்கிட்டேன். என்ன புரியலையா? என்ன காப்பாத்தின வைத்தியர் எனக்கு வச்ச பேரு பாபு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு சிவா. யார் கண்டா என் பேரு ஆண்டனியா இருக்கலாம், அப்துல்லாவா இருக்கலாம், ஐயப்பனா இருக்கலாம், இல்லைன்னா இந்த 5மே இல்லாம வேற ஏதாவது ஒரு பேரா கூட இருக்கலாம். இப்போதைக்கு என் பேரு சிவா. இப்படிதான் என்ன கூப்பிடணும் இல்ல, உங்களுக்கு எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படி என்ன கூப்பிடுங்க. எனக்கு அண்ணே ஓகே, நீ எப்படிமா கூப்பிட போற? சும்மா இரு பத்மா, ஒருத்தரோட சோகத்தை சும்மா கலாச்சிட்டு இருக்காத, அது தப்பு. அட நானே சோகமா இல்ல, நீங்க எங்க சோகமா பேசுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், சோகத்தை சுமந்துட்டு இருந்தா நடக்கிற பாதை பாரமாயிடும்னு. நீங்க கூட ஆமதிட்டீங்களே. எங்க நான் கொஞ்சம் பிளேடு போடுறேங்கிறது எனக்கே நல்லா தெரியுது, பொறுத்துக்குங்க. அது என்னமோ தெரியல, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்ச மாதிரி தோணுது. நான் வரட்டுங்களா? சரி, வரேம்மா. வாங்க.